சரி, அப்போது இது வரைக்கும் நம்ம நாடி பரிசோதனை முறைகள் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் மூலகங்கள் பற்றி பார்த்தோம். மூலகங்களை ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? நெருப்பு, நெருப்புக்கு அப்புறம் நிலம், நிலம்க்கு அப்புறம் காற்று, காற்றுக்கு அப்புறம் நீர், நீருக்கு அப்புறம் மரம், மரம்க்கு அப்புறம் திருப்பி நெருப்பு. சரிங்களா? இப்போ இந்த பஞ்சபூதங்களோட சுழற்சி அப்படிங்கிறது இதுதான். இது ஆக்கச்சுற்று வடிவத்தில் வரும். சரிங்களா? ஆக்கச்சுற்று சுழற்சி. சரிங்களா? இது வந்து எப்படின்னா தாய் சேய் அப்படிங்கிறது. இது எதுக்காக இந்த ஆக்கச்சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேய், அதாவது ஒரு உடல் இயங்கிட்டு இருக்கும்பொழுது, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் இயங்கிட்டு இருக்கும்பொழுது அதற்கான பற்றாக்குறை, அதாவது 5 மூலகங்களும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மூலகத்துக்கு வந்து ஆற்றல் பற்றாக்குறை தேவைப்படும். ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா? அதாவது நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறைகள்னால, கழிவுகள் தேக்கத்தினால ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் பொழுது, அதிகமாக தன்னுடைய ஆற்றலை வந்து அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கும் அந்த உறுப்புகளை செயல்படுத்துறதுக்கும் அந்த மூலகம் முனைஞ்சு செய்யும் பொழுது அதோடைய ஆற்றல் விரயமாகி அது சோர்ந்து போகும்பொழுது அதற்கு தேவையான ஆற்றலை இதே பஞ்சபூதங்களுடைய தாய் மூலகம் வந்து கொடுக்கும், வழங்கும். எதுக்குன்னா தன்னுடைய சேய், தனக்கு அடுத்த இருக்கிற மூலகம் சேய் வந்து, சேய்னா பிள்ளை, தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்குது, பாவம் நிறைய வேலை செஞ்சுருக்கு இல்லையா? நம்ம குழந்தைங்க கூட எக்ஸாம் டைமில் அதிகமாக படிப்பாங்க, நார்மல் டேஸில் படிக்கிறத விட எக்ஸாம் டைமில் அதிகமாக படிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம அம்மா என்ன செய்வாங்க, எக்ஸ்ட்ராவாக அந்த நேரங்களில் ஏதாவது ஜூஸ் பண்ணி கொடுக்குறது, சாப்பாடையே வந்து ரொம்ப நம்ம குழந்தைக்கு எக்ஸாம் நல்லா கண்ணு முழிச்சு காலையிலலாம் எந்திரிச்சு படிப்பான், ஃபுல் டே உட்காந்து படிப்பாங்க, நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்போது அந்த நேரங்களில் சாப்பாட்டில் ரொம்ப டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்களா இல்லையா? எதுக்காக? நம்ம குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக, ஆற்றல் வந்து வீணாகுது அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி தான் பஞ்சபூதங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே ஆற்றல் பற்றாக்குறை, தன்னுடைய சேய்க்கு வந்து ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தாய் மூலகம் என்ன செய்யணும்னா தன்னுடைய ஆற்றலை அதுக்கு வழங்கும். இதுதான் ஆக்கச்சுற்று. ஆக்கம் அப்படின்னா இன்னொரு மூலகம் வந்து தன்னுடைய ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்கிறதுக்கான ஆற்றலை வந்து வழங்குறதுக்கு பேர் தான் வந்து ஆக்கச்சுற்று. சரிங்களா? அடுத்தது இது தாயிசை. அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். நெருப்பு தானே ஆரம்பிக்குது. இப்போ நெருப்பு தான் தாய்னு வச்சுக்கோங்க. அடுத்த மூலகம் நிலம் இல்லையா? அப்போது நிலத்தோடைய தாய் யார்னா நெருப்பு. அப்போ நெருப்புடைய சேய் யார்னா நிலம். அடுத்தது நிலம்க்கு அப்புறம் என்ன இருக்குது? காற்று. காற்றுடைய தாய் யார்னா நிலம். நிலத்துடைய சேய் யார்னா காற்று. அப்புறம் காற்றுக்கு அப்புறம் நீர். நீரோட தாய் யார்னா காற்று. காற்றுடைய சேய் யார்னா நீர். அடுத்தது நீருக்கு அப்புறம் மரம். மரத்துடைய தாய் யார்னா நீர். நீருடைய சேய் யார்னா மரம். அதே மாதிரி மரம்க்கு அப்புறம் திருப்பி நெருப்பு தான் வரும். நெருப்புடைய தாய் யார்னா மரம். மரத்தோட சேய் யார்னா நெருப்பு. இப்படியான ஒரு சுழற்சி முறை ஆக்கச்சுற்று. இப்படியே வந்து ஒவ்வொன்றுத்துக்கு வந்து ஆற்றலை வழங்கிட்டே வரும். இதுதான் வந்து ஆக்கச்சுற்று. அடுத்தது கட்டுப்பாட்டு சுற்று. இதெல்லாம் எதுக்கு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா புள்ளி தேர்வுக்காக. சரிங்களா? இங்கே துடிப்பு இருக்குது, துடிப்பு இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ துடிப்பு இல்லாத மூலகங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து இந்த ஆக்கச்சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று, இது வழியாக தான் வந்து நம்ம கரெக்டான புள்ளி தேர்வை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். புள்ளியை வந்து தேர்ந்தெடுக்க முடியும், சிகிச்சைக்கான புள்ளியை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது என்ன சொன்னேன்? கட்டுப்பாட்டு சுற்று. கட்டுப்பாட்டு சுற்றினா என்னன்னு சொன்னேன்? தந்தை மூலகம். அதாவது தாய் தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து எல்லையை மீறி போகும்பொழுது, அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து மீறி போகும்பொழுது அவர் வந்து அதை கட்டுப்படுத்தி ஒரு சரியான பாதையில் வழி நடத்தி செல்வார். இது எல்லா தந்தையுடைய பழக்கம் இல்லையா? இதை இன்னொரு விதமாகவும் கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொன்னேன்? இப்போ வந்து கட்டுப்பாட்டு தந்தையில் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அது இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நெருப்பு மூலகம் இருக்குன்னா, நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்தும். காற்று வந்து யாரை கட்டுப்படுத்தும்? மரத்தை கட்டுப்படுத்தும். மரம் வந்து எதை கட்டுப்படுத்தும்? நிலத்தை கட்டுப்படுத்தும். நிலம் வந்து நீரை கட்டுப்படுத்தும். நீர் வந்து நெருப்பை கட்டுப்படுத்தும். இது தந்தையாக இருந்து அந்த தன்னுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்துறது. இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது நெருப்பு மூலகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நெருப்புக்கு அப்புறம் என்ன இருக்குது? நிலம். நிலம்க்கு அப்புறம் என்ன இருக்குது? காற்று இருக்குது. இப்போது காற்றுடைய தாய் யார்? நிலம் இல்லையா? அப்போது நிலத்தோட தாய் யார்? நெருப்பு இல்லையா? அப்போது தாய் அண்ட் தாய்க்கு தாய். அப்போ காற்றுடைய மூதாய் தான் நெருப்பு. தாயுடைய தாய் தான் நெருப்பு. புரியுதுங்களா? இப்போது காற்றுடைய மூதாய் யார்? நெருப்பு.
இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சா. காற்று யாரை கட்டுப்படுத்தணும்? மூதாய் வந்து காற்று. அதாவது மூதாய்ன்றது யார்? மூத்தவங்க வீட்டில் பாட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க வந்து எதுக்கு கட்டுப்படுத்துகிறாங்க? தன்னுடைய பேரனையும் பேத்தியையும் எதுக்கு கட்டுப்படுத்தணும்? தன் மகளுக்கோ தன்னுடைய மகளுடைய ஆற்றல் அதிகமாக தன்னுடைய பேரனோ பேத்தியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய குழந்தையும் ஆற்றல் பற்றாக்குறையாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்திக்கிறாங்க. பேரனை பேத்தியை கட்டுப்படுத்துகிறாங்க. அதிகமாக தாய்கிட்ட இருந்து ஆற்றலை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடை அவங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய பசங்களும் முக்கியம் இல்லையா. தன் குழந்தைங்க எல்லா ஆற்றலையும், அதாவது பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தாய் எப்போவுமே எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டே இருப்பாங்க. அதனால் தாயுடைய குணம். ஸோ அப்படி மிக அன்பில் வந்து வாரி வழங்கும் போது குழந்தைங்களும் அளபரியாக தெரியாமல் ஐயோ நம்ம அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூதாய் வந்து தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா தன் குழந்தைய வந்து ஆற்றல் இல்லாமல் கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பேரன் பேத்தியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கட்டுப்படுத்துவாங்க. அப்போ கட்டுப்படுத்தும் போது இங்கே நடுவில் இருக்கிற தாயோடைய ஆற்றல் அங்கே வந்து குறையாமல் சமநிலையில் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே அடுத்தது பாருங்கள்.